Hi guys, welcome to the thechennaisamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல பாத்திரத்தை வச்சு நல்லா சூடானோனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் எடுத்து கல்லெண்ணெயில போட்டு வெண்டைக்காய் எடுத்து கல்லெண்ணெயில போட்டு வதக்கி வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அந்த பிசு தன்மை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி வைக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தழை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இது கூட 150 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம், அதுவும் போட்டு வதக்கலாம். பூண்டு 20 பல்லு இருக்கும், அதுவும் உரிச்சு வச்சுருக்கோம், அதுவும் இது கூட போட்டலாம். வெங்காயமும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், ஜூஸியாக பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி வச்சுக்கிட்டே இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை ஒரு 150 கிராம் தண்ணீரை மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆச்சு, குழம்பு நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. லைட்டாக ஒரு கிண்டு விட்டுட்டு ஒரு 50 கிராம் வெல்லம் வச்சுருக்கோம்,
அதையும் உள்ளே போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஒரு நல்லா உள்ளே போட்டு விடுங்க. போட்டு விட்டு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த வெண்டைக்காய் வதக்கின கல்லெண்ணையும் நம்ம குழம்புல ஊற்றி தாளித்த நல்லெண்ணையும் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட் வரும்போது நல்லாயிருக்கும். 4 நிமிஷம் ஆச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. வெண்டைக்காயில் இருக்கிற எண்ணெயும் நம்ம தாளிக்கும் போது ஊற்றின நல்லெண்ணெயும் வெண்டைக்காயில் இருக்கிற கல்லெண்ணையும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.